அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1ல் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான டாபிக் தான் இந்த அக்செப்டன்ஸ். ஏற்புரை என்றால் என்ன? ஏற்புரைனா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம். இந்த இடத்துல ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட். ஸோ கொடுக்குறவங்க ஏ பார்ட்டியாகவும் ஏற்றுக்கொள்கிறவர் பி பார்ட்டியாகவும் நம்ம இந்த இடத்துல கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கொடுக்குறவங்கள பார்த்தீங்கன்னா ஆஃபரர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், வாங்கிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஆஃபரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ஆஃபரர் இல்லைன்னா அக்செப்டர், ரெண்டு உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படி எழுதுங்க உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில். ஆஃபர் இஸ் ஏ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். அக்செப்டன்ஸ் இஸ் ஏ செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கான்ட்ராக்ட். இவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடிக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது. ஒரு கான்ட்ராக்ட் உருவாவதற்கு 2 பார்ட்டிகள் இல்லை என்றால் ஒரு கான்ட்ராக்ட் உருவாக முடியவே முடியாது. இந்த சப்ஜெக்ட் நமக்கு தேவைப்படாது. எல்லா இடத்துலையுமே கான்ட்ராக்ட் இருக்குது. எந்த இடத்துல கான்ட்ராக்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் தான் அதிசயமான ஒரு விஷயம். +2 முடிக்கிறீங்க, ஒரு டிகிரியில் சேரணும்னு ஆசைப்படுறீங்க. டிகிரியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க, இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நாங்கள் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்எல்பி லா சப்ஜெக்ட் எங்களுடைய காலேஜில் இருக்குதுன்னு ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபர் நம்மளுக்கு பிடிச்சி போய் நம்ம அந்த காலேஜில் போயிட்டு அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா ஜாயின் பண்ணுறோம். இவ்வளோதான் விஷயம். ஜாயின் பண்ணும்போது ஏதோ ஒரு கன்சிடரேஷனாக ஒரு ஃபீஸை கொடுப்போம், அதை அவங்க வாங்கிட்டு உங்களுக்கு ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டட், நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டதா அர்த்தம். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டுடைய கான்செப்ட். இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா லீகலாக அமைஞ்சதுன்னா அது கான்ட்ராக்டு, லீகல் இல்லாமல் அமைஞ்சதுன்னா ஏதோ ஒரு இடத்துல சிக்கிக்கிட்டு தவிக்கும், கான்ட்ராக்டாக மாறாது. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில். நான் குழுவில் இணைச்சிடுறேன். நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த 3 லைனை படிக்கிறோம் பாருங்க, அக்செப்டன்ஸ் இன்னும் தெளிவாக புரிய வரும். ஒரு கான்ட்ராக்ட் உருவாவதற்கு ஆஃபர் எவ்வளவு முக்கியமோ, ஒரு ஆஃபர் இல்லைன்னா கான்ட்ராக்ட் இல்லை. இஃப் நோ ஆஃபர், இஃப் நோ கான்ட்ராக்ட். இன்னும் தெளிவாக இன்னொரு விஷயத்தை கூட சொல்லிடுற பாருங்க, இஃப் நோ அக்செப்டன்ஸ், இஃப் நோ கான்ட்ராக்ட். இது கூட சொல்லாமல் என்ன தப்பு இருக்குது? ஸோ ஒரு கான்ட்ராக்ட் உருவாவதற்கு ஆஃபர் எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு எந்த கூட குறையும் தேவையில்லை உங்களுக்கு. அதே அளவிற்கு ஒரு கான்ட்ராக்ட் முழுமை அடைவதற்கு அக்செப்டன்ஸ் மிக முக்கியம் ஆகும். ஒரு நல்ல கான்ட்ராக்ட் உருவாக இந்த 2 பார்ட்டிகளும் மிக முக்கியம். ஏ என்கின்ற பார்ட்டி ஆஃபரை கொடுப்பவர், பி என்கின்ற பார்ட்டி ஆஃபரை பெற்றுக்கொள்கிறவர். ஸோ இவர் பேர் ஆஃபரர், இவர் பேர் அக்செப்டர் இல்லை ஆஃபரி. புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஆஃபர் செக்ஷன் 2A, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆஃபர் செக்ஷன் 2B. இந்த இடத்துல அக்செப்டன்ஸ் நாட் ஈக்குவல் டு டாலரன்ஸ்னு கொடுத்துருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0 டாலரன்ஸோடு இருந்துச்சுன்னா அது நல்ல கான்ட்ராக்டுன்னு அர்த்தங்க. இதில் நல்ல கான்ட்ராக்டு கெட்ட கான்ட்ராக்டு. இக்காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கெட்ட கான்ட்ராக்டு உருவாகிட்டு இருக்கு. அதாவது லீகலாக பைண்ட் ஆகிருக்கா மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20 பக்கங்கள் இருக்கும். 20 பக்கங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பூத கண்ணாடி வச்சு படிக்கிற அளவுக்கு தான் அந்த எழுத்துக்கள் இருக்கும். சின்ன சின்ன எழுத்துக்களாக இருக்கும். ஆனால் இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடு, இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடு, இந்த இடத்துல ஒரு கையெழுத்து போடுன்னு உங்ககிட்ட கையெழுத்தை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஆஃபர் கொடுக்குறவங்க உங்ககிட்ட கையெழுத்து போடுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை படிக்காமல் அக்செப்ட் பண்ணதான் நினச்சி நீங்கள் கையெழுத்து போட்டுட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் கையெழுத்து போட்ட உடனே ஒரு கான்ட்ராக்டு வந்துடுது. வந்ததுக்கு அப்புறமா அந்த கான்ட்ராக்டில் இருக்க ஆர்டிக்கல்லாம் முழிச்சு பார்க்க ஆரம்பிக்குது. முழிச்சு பார்க்கும் போது நம்ம எல்லாமே லயபிளாக மாறிடுறோம். ஆஃபர் கொடுக்குறவரு சேஃப் அண்ட் சைடாக தெளிவாக அவருடைய விஷயத்தை ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுட்டாரு. தேவையில்லாமல் அப்செட் பண்ணி நம்ம மாட்டிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் வாங்குறது,
ஹோம் லோன் வாங்குறது, இந்த பேங்கர்ஸ் கிட்ட இல்லை மினி ஃபைனான்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அவங்க கிட்டலாம் கடன் வாங்கும்போது மிக கவனமாக இருக்கணுன்றதை இந்த இடத்துல நான் பதிய வச்சுக்கிறேன். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஜீரோ டாலரன்ஸ் கிடையாது. ஜீரோ டாலரன்ஸ்னால் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலும் விட்டு கொடுக்காம 2 பேருக்குமே பிரச்சனை இல்லாத ஒரு கான்ட்ராக்ட். இதில் 2 பேருக்குமே பயனளிக்கிறதா இருக்கணும். ஏ என்கின்ற நபரும் இதில் பயனடையணும், பி என்கின்ற நபரும் இதில் பயனடையணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நல்ல கான்ட்ராக்ட். ஏ என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா பயனடைகிறாரு, பி என்கின்ற நபர் பார்த்தீங்கன்னா நஷ்டம் அடைகிறாருன்னா அது நல்ல கான்ட்ராக்ட் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஜீரோ டாலரன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லியிருக்கேன், பையர் பிவேர் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுருக்கேன். வாங்குபவனே விழித்து இருக்க வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய கான்செப்ட். ஸோ மிக தெளிவாக அப்செப்ட் கொடுக்கணும். தெளிவற்ற அப்செப்டன்ஸ் பிரச்சனைக்குரிய கான்ட்ராக்டை வழிவகை செஞ்சிடும். ஸோ அது லீகலாக பைண்டாக இருந்து தேவையில்லாமல் கையொப்பமிட்டு விட்டால் நம்ம அதுக்கு லயபிளாக மாறிடுவோம். அதற்காக தான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சரி, உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம் அப்செப்டன்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ அதனுடைய எசென்சியல் என்ன, எசென்சியல் எலமெண்ட் ஆஃப் வேலிட் அப்செப்டன்ஸ், இதெல்லாம் இருந்ததுன்னா மட்டும்தான்ப்பா அப்செப்டன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில வாக்கியங்கள் இருக்குது பாருங்கள். அப்சுலிட் அண்ட் அன்கண்டிஷனல், கண்டிஷனல்லாம் இருக்கக்கூடாது. வரம்புகளற்ற, நீதியான, நேர்மையான, தெளிவான ஒரு அப்செப்டன்ஸாக இருக்கணும். அதே மாதிரி தான் இவ்வளவும் ஆஃபருக்கும் பொருந்துன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. இது அப்படியே நீங்கள் ஆஃபருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மஸ்ட் பி கம்யூனிகேட்டட், கண்டிப்பாக கம்யூனிகேட்டட் பண்ணணும். ஆனரபிள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக நடக்கும். பாக்ஸில் ஏறும்போது மிக தெளிவாக உங்களுடைய பெயர் என்ன, ஊர் என்னன்றது தெளிவாக கேட்பாங்க. இதுக்கு பேர் தான் ஆஃபர் அண்ட் அப்செப்டன்ஸ். வேறு யாரும் அதில் இருக்க முடியாது. அதை தாண்டி தவறுகள் நடக்குது அப்படின்ற போது அது வேறு விஷயம். அது ஸோ எழுத்து மூலமாக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி நினைவு வச்சுக்கிங்க. மஸ்ட் பி ரெஸ்பான்ஸ் டு ஆஃபர், அந்த ஆஃபரை பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணணும் இந்த அப்செப்டர் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிங்க. ப்ராப்பர் மோட் ஆஃப் அப்செப்டன்ஸ், அந்த அப்செப்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் மோடில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது என்னென்ன ப்ராப்பர் மோடு அப்படின்றத நீங்கள் அதே கான்ட்ராக்டில் மிக தெளிவாக நோட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக ஆஃபர் கொடுக்கப்படுகிறது, அந்த ஆஃபர் இந்த விஷயத்துக்காக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏதேனும் கண்டிஷன்ஸ் இருப்பின், இந்த இடத்துல அன்கண்டிஷனல்னு சொல்லியாச்சு, இன்கேஸ் ஆஃப் எனி கண்டிஷன்ஸ் அப்படி இருப்பின் அதையும் மிக தெளிவாக சொல்லணும் அப்படின்றது தான் நல்ல கான்ட்ராக்டுக்கு உண்டான அர்த்தம். ரீசனபிள் டைம், ரீசனபிள் டைமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணலனாலும் அது வேலிட் இருக்காது, வாய்டாக மாறிடும். பை எ ப்ராப்பர் பர்சன், அந்த ஒரு கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு, தட் மீன்ஸ் இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு சரியான நபராக இருக்க வேண்டும். ப்ராப்பர் பர்சன்னா என்ன, 18 வயதிற்கு குறைந்த நபர்கள் ப்ராப்பர் பர்சன் கிடையாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. அதே மாதிரி இன்சான் பர்சன், அதாவது மன வளர்ச்சி குன்றியவர்கள் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டுக்கு தகுதி அற்றவர்கள் அப்படின்ற மாதிரி நினைவில் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் தான் பை எ ப்ராப்பர் பர்சன்ற கான்செப்டில் வரும். வயல் ஆஃபர் இஸ் சப்சிஸ்டிங் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலாவதி ஆகும் முன்பே, சப்சிஸ்டிங் மீன்ஸ் என்ன, காலாவதி ஆகும் முன்பே அந்த ஆஃபரை அக்செப்ட் செய்திருக்க வேண்டும். இந்த ரீசனபிள் டைமும் இதுவும் மிங்கிள் ஆகுது பாருங்க. சைலன்ஸ் இஸ் நாட் எ அக்செப்டன்ஸ், சைலண்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அக்செப்டன்ஸுக்கு சரி கிடையாது. ஆனால் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் சைலண்ட் நீங்கள் சைலண்ட்டாக இருப்பதற்கு உங்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல சைலண்ட் இஸ் நாட் எ அக்செப்டன்ஸ் சொல்லியிருக்கு. ரெண்டு முரண்பாடாக இருக்கே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் இந்த இடத்துல இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சைலண்ட்டாக இருங்க, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை அப்படின்னும் போது இந்த இடத்துல கான்ட்ராக்டே எழாதே. ஸோ ஆஃபரர் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கான்ட்ராக்ட் உருவாகாது. இதனால் உங்களுக்கு எந்த வித நஷ்டமும் கிடையாது, நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்க்க வேண்டியது தான். இதுதான் பார்த்தீங்கன்னா சைலண்ட் இஸ் நாட் அக்செப்ட். சைலண்ட்டாக இருந்ததுன்னா அந்த இடத்துல அக்செப்டன்ஸாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க.
2 கேஸ் ஸ்டடியோட வந்திருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா லால்மேன் சுக்லா விசஸ் கௌரி தத். ஆல்ரெடி ஆஃபரில் இந்த கான்செப்டை பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு 2 லைனில் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த கேஸ் ஸ்டடியில் ஒருத்தர் தப்பித்து ஓடி விடுவார், அவரை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆஃபர் என்ற வீடியோவில் இந்த கேஸ் ஸ்டடி முழுமையாக சொல்லப்பட்டிருக்கு. எழுதிக்கிங்க. கேஸ் ஸ்டடி இல்லாத உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் வேலிடு சரியாக இருக்காது அப்படின்றத நினைவில் வச்சுக்கிங்க. ஏன்னா முறையாக நீங்கள் எல்எல்பி எக்ஸாமாக எழுத போகிறீங்க. கேஸ் ஸ்டடியோட வேல்யூ என்னன்றதை தெரிஞ்சுக்கணும். குறைந்தபட்சம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் 20 கேஸ் ஸ்டடி இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ கேஸ் ஸ்டடி தான் உங்களுடைய மதிப்பெண்களை உயர்த்த போகுதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. லால்மேன் சுக்லா விசஸ் கௌரி தத் என்ன சொல்ல வருது? நாலேஜ் ஆஃப் ஆஃபர் இஸ் நெசசரி. ஆஃபருடைய நாலேஜ் ரொம்ப முக்கியம்பா அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஏன் என்ற நபர் கொடுக்கப்பட்ட ஆஃபர் பிக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படி தெரியாம இருந்துச்சுன்னா இவர் அதை அக்செப்ட் பண்ணிட்டாருன்னா அந்த அக்செப்டன்ஸ் செல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த கேஸ் ஸ்டடியை முழுமையாக பார்க்கும்போது நான் சொன்னது இதுவும் கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஏன்னா ஒருவர் தப்பித்து செல்கிறார், அவரை கண்டுபிடித்து கொடுத்தால் அவர் தக்க சன்மானம் வழங்கப்படும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அது தெரியாமல், அந்த அனௌன்ஸ்மெண்ட் தெரியாமே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி கொடுத்துருவார். லேட்டராக கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு வந்து கேட்பார். கேட்கும்போது உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அது கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டுக்கு போகும்போது அக்செப்டன்ஸ் சரியாக தெரியாமல் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அது செல்லாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. இது உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் கண்டிப்பாக இருந்து ஆகணும். அதுக்கப்புறம் பவல் விசஸ் லீ இன் 1908 என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்டன்ஸ் மஸ்ட் பி கம்யூனிகேட்டட் பை எ ஆத்தரைஸ்டு பர்சன். அந்த ஆத்தரைஸ்டு பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்செப்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணியிருக்கணும், 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல வருது. ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்னா, அக்செப்டன்ஸ் அதிகாரப்பூர்வமாக ஆஃபரருக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். ஆஃபரர்னால் யார்? இந்த இடத்துல ஏ என்கிறவர் தான் இந்த இடத்துல ஆஃபரராக இருக்கார். அவருக்கு பி வந்து தெளிவாக போய் சொல்லணும்ப்பா, நான் உன்னுடைய ஆஃபரை நான் ஏற்றுக்கிட்டேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு சர்க்கிள் கம்ப்ளீட் ஆகுது. அதன் பிறகு தான் அது கன்சிடரேஷனுக்கே போகும். அது வரைக்கும் அந்த சர்க்கிள் இங்கேயே தான் சுற்றிட்டு இருக்குமே கண்டி ஒரு கான்ட்ராக்டாக போவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்பதை உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் மிக நேர்த்தியாக எழுதுங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரிய வரும் கேஸ் ஸ்டடியோட வேல்யூ என்ன எல்லாமே. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.